இளைஞர் கொலை தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தனலட்சுமி வணக்கம். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காக திகழ்கிறது என வழக்கம் போல பொய்யான அறிக்கை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாக ரவுடிகளின் தலைமை இடமாகவும் தமிழகம் மாறி வருவது, அறியாமையால் சிலம்பு சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறைக்கென நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க வக்கற்ற முதல்வராலும் தலைமை இல்லாமல் சரியானபடி செயல்படாத காவல்துறையாலும் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சம் மக்களிடம் உருவாகி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவர், நான் ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரின் கீழ் இயங்கும் விளம்பர அரசையும் காவல்துறையும் இனி நம்பி எந்தவித பயனும் இல்லை என்பதால் பொதுமக்களே அவரவர் உயிர் பாதுகாப்பை அவரவர்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் இன்னும் 3 மாதங்களில் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு எட்டப்படும் எனவும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனலட்சுமி. இளைஞர் கொலை தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தனலட்சுமி வணக்கம். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காக திகழ்கிறது என வழக்கம் போல பொய்யான அறிக்கை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாக ரவுடிகளின் தலைமை இடமாகவும் தமிழகம் மாறி வருவது, அறியாமையால் சிலம்பு சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறைக்கென நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க வக்கற்ற முதல்வராலும் தலைமை இல்லாமல் சரியானபடி செயல்படாத காவல்துறையாலும் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சம் மக்களிடம் உருவாகி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவர், நான் ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரின் கீழ் இயங்கும் விளம்பர அரசையும் காவல்துறையும் இனி நம்பி எந்தவித பயனும் இல்லை என்பதால் பொதுமக்களே அவரவர் உயிர் பாதுகாப்பை அவரவர்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் இன்னும் 3 மாதங்களில் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு எட்டப்படும் எனவும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.